மடிப்பு மற்றும் துணி அமைப்பின் அறிமுகம். துணியை முறையாக கிரெயினின் நீளவாக்கிலோ அல்லது அகலவாக்கிலோ பயன்படுத்துவது என்பதை ஆராய்ந்து முடிவு செய்வது முக்கியமானதாகும். இதை நாம் டிராஃப்டிங்கிற்கு முன்பே செய்ய முடியும். மேலும் டிராஃப்டிங் குறிப்பின்படி துணியை நாம் மடிக்க வேண்டும். இந்த பகுதியின் முடிவில் நாம் அறிந்து கொள்வது: நீளவாக்கு அல்லது அகலவாக்கு கிரெயினில் துணியை பயன்படுத்துதல், பேட்டர்ன் டிராஃப்டிங் செய்வதற்கு முன்பு துணியை மடிப்பதற்கான பல்வேறு வழிகளை அடையாளம் காணுதல். அமைப்பு என்பது ஆடைகள் தயாரிப்பில் டிராஃப்டிங் செய்யும் பொழுது பலதரப்பட்ட பேட்டர்ன் துண்டுகளை எப்படி பயன்படுத்துவது என்பதாகும். நாம் கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள் உள்ளன. ஒன்று துணியின் அகலம், மற்றொன்று அச்சு அல்லது நெய்துள்ள வேலைப்பாடு ஒரே மாதிரி உள்ளதா என்பதாகும். துணியில் வேலைப்பாடு அதன் நீளத்துடன் சேர்ந்தாற்போல் உள்ளதை இங்கே உள்ள துணியில் நீங்கள் பார்க்க முடியும். எனினும் இதன் அமைப்பு துணியின் அகலத்தை சார்ந்திருக்கும், ஏனென்றால் அதில் வேலைப்பாடுகள் இல்லை. துணி விளிம்புடன் துணியின் அகலம் 90 டிகிரி கோணத்தில் இருக்க வேண்டும். அகலம் துணி விளிம்பின் ஒரு முனையில் தொடங்கி மற்றொரு முனையில் முடிகிறது. கிரெயினின் போக்கு ஒரு துணி விளிம்பிலிருந்து மற்றொரு துணி விளிம்பிற்கு உள்ளது. இது அகலவாக்கு கிரெயின் என்று அழைக்கப்படுகிறது. துணியின் மிகவும் தரமான அகலம் 35 இன்ச்சஸ் முதல் 36 இன்ச்சஸ் வரை இருக்கும். அதாவது இது 90 சென்டிமீட்டருக்கு சமம். மற்றொரு பொதுவான அகலம் 44 இன்ச்சஸ் முதல் 45 இன்ச்சஸ், அதாவது இது 115 சென்டிமீட்டருக்கு சமம். மற்றொன்று 58 இன்ச்சஸ் முதல் 60 இன்ச்சஸ், இது 150 சென்டிமீட்டருக்கு சமம். துணியின் நீளம் துணி விளிம்புடன் சேர்ந்து உள்ளது. நீளத்துடன் சேர்ந்து உள்ள கிரெயினின் போக்கு நீளவாக்கு கிரெயின் என அழைக்கப்படுகிறது. துணியின் நீளம் 100 மீட்டர் அல்லது அதற்கும் கூடுதலாக இருக்க முடியும். துணியின் நல்ல விதமான வீழ்ச்சி மற்றும் கட்டிக்கொள்வதை உறுதிப்படுத்த வழக்கமாக பேட்டர்னை நீளவாக்கு கிரெயினுடன் சேர்ந்து வெட்டப்படுகிறது. முதலில் துணியில் அச்சு அல்லது நெய்த வேலைப்பாடு உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். துணியின் அச்சு அல்லது நெய்த வேலைப்பாட்டை ஆராய்ந்து துணியின் நடுவில் உள்ள வேலைப்பாடு ஆடையின் நடுவே வருமாறு செய்ய வேண்டும். அச்சு அல்லது நெய்த பேட்டர்ன் அகலவாக்கு கிரெயினின் திசையில் உள்ளபோது நாம் அகலவாக்கு கிரெயினுடன் சேர்ந்து வெட்ட வேண்டும். 2 விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதில் ஒன்று, நாம் இங்கே உள்ள ஓரத்தை பயன்படுத்தப் போகிறோமா என்பது. மற்றொன்று, நடுவில் உள்ள வேலைப்பாட்டை நாம் பார்ப்பது. துணியை நீளவாக்கிலோ அல்லது அகலவாக்கில் பயன்படுத்தப் போகிறோமா என்பதில் நாம் தெளிவான பிறகே நாம் டிராஃப்டிங்கை தொடங்க முடியும். எப்போதும் பெரிய பேட்டர்ன் துண்டில் முதலில் டிராஃப்டிங் செய்யவும். அதைத் தொடர்ந்து அடுத்த சிறிய துண்டு என நம்மிடம் உள்ள எல்லா துண்டுகளிலும் செய்யவும். நேரான கிரெயினுடன் சேர்ந்து டிராஃப்டிங்கிற்காக நாம் துணியை மடிக்க வேண்டும். மேலும் அங்கே உள்ள வேலைப்பாட்டை மையத்தில் வடிவமைக்கவும். துணியின் விளிம்பை சீம்படி மற்றும் எளிதாக அணிதல் போன்றவற்றுடன் சேர்த்து அகல அளவில் பெரிய பின்னமாக வரும்படி மடிக்கவும். இது மார்பு பகுதியோ மற்றும் டாப்ஸ் அல்லது பேண்ட்ஸின் இடுப்பாகவோ அல்லது ஒரு பாவாடை அல்லது ஆடையின் அடிப்பக்கமாகவோ வரும். ஒரு கமீஸை நாம் உதாரணமாக எடுக்கவும். மார்பு சுற்றளவு நாம் 10 இன்ச்சஸாக அளவிட வேண்டும். இப்போது இங்கே இடுப்பு சுற்றளவு 10.25 இன்ச்சஸாக உள்ளதை நாம் பார்க்கலாம். ஆகவே துணியை மடிப்பதற்கு
அடிப்படையாக மிக பெரிய அளவான மார்பு சுற்றளவை நாம் எடுக்கலாம். மேலும் வெறும் துணியை அகலவாக்கில் மடிக்கவும். அடுத்து வேலைப்பாட்டுடன் உள்ள துணியை நாம் உதாரணத்திற்காக எடுக்க வேண்டும். எனினும் இந்த வகையில் 10.5 இன்ச்சஸ் குறி வேலைப்பாட்டின் நடுவில் வராது. ஆகவே 10.5 இன்ச்சஸ் குறி வேலைப்பாட்டின் நடுவில் வருமாறு நாம் அளவு நாடாவை நகர்த்த வேண்டும். பின்பு துணியை மடிக்கவும். இப்போது இந்த துணியில் வேலைப்பாடு இல்லாததை நாம் பார்க்கலாம். ஆகவே டிராஃப்டிங் குறிப்பின்படி நாம் இரண்டாவது முறையாக துணியை அகலவாக்கு கிரெயினுடன் சேர்த்து மடிக்கவும். உதாரணத்திற்காக துணி விளிம்பில் 8 இன்ச்சஸை நாம் அளந்து நீளவாக்கில் துணியை மடிக்கவும். மேலும் 12 இன்ச்சஸை அளந்து துணி விளிம்பு மேலடுக்காக வருமாறு துணியை அகலவாக்கில் மடிக்கவும். அமைப்பிற்காக வேலைப்பாடுகளை வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு நிறைய துணி தேவைப்படும். இதனால் துணி பயன்படுத்துவதை வேலைப்பாட்டை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் பேட்டர்ன் துண்டுகளுக்கு இடையில் பெரிய கழிவான துண்டுகளை போடலாம். குறிப்பாக கோடுகள், கட்டங்கள் அல்லது மற்ற முக்கியமான வேலைப்பாடுகளை பயன்படுத்தும் போது நாம் டிராஃப்டிங் செய்வதற்கு முன்பாகவே இவற்றை ஆடை முழுவதிலும் கிடைமட்டமாகவோ அல்லது செங்குத்தாகவோ எப்படி வரிசைப்படுத்த வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் துணியை நீளவாக்கிலோ அல்லது அகலவாக்கு கிரெயினுடன் எப்படி பயன்படுத்துவது என்பதை நாம் படித்தோம். மேலும் டிராஃப்டிங் பேட்டர்னை செய்வதற்கு முன்பு துணியை மடிப்பதற்கான பல்வேறு வழிகளையும் அடையாளம் கண்டுபிடித்தோம். நாம் முடிவிற்கு வருவதற்கு முன்னால் இதன் முக்கிய படிகளை பார்ப்போம். அமைப்பிற்காக 2 விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது துணியின் அகலம், மற்றொன்று துணியின் அச்சு அல்லது நெசவு வேலைப்பாடு. துணியின் ஒரு விளிம்பிலிருந்து மற்றொரு விளிம்பிற்கு போகும் கிரெயின் அகலவாக்கு கிரெயின் என அழைக்கப்படுகிறது. துணியின் நீளத்துடன் சேர்ந்து போகும் கிரெயின் நீளவாக்கு கிரெயின் என அழைக்கப்படுகிறது. டிராஃப்டிங்கிற்காக நேரான கிரெயினுடன் சேர்ந்து நாம் துணியை மடிக்க வேண்டும். மேலும் அங்கே வேலைப்பாடு இருந்தால் அதன் நடுவில் மடிக்கவும். இத்துடன் இந்த வகுப்பின் முடிவிற்கு நாம் வந்துவிட்டோம்.